ஸோ a class starts 11 AM. ஸோ காலை 11 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ends at 2:27 PM. ஸோ 2:27 PM சாரி ஏஎம் தானே, மதியம் 2:27க்கு முடிஞ்சிடுச்சு. 4 பீரியட், மொத்தம் 4 பீரியட் இருக்குது. ஈக்குவல் டியூரேஷன்ஸ் ஆர் டியூரிங் த பீரியட். ஓகே, ஸோ எவ்ரி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 5 minutes ரெஸ்ட்டு. ஸோ கிளாஸ் முடிஞ்சோடனே 5 minutes ரெஸ்ட்டு given to the students. the exact duration of each period is. ஸோ ஒவ்வொரு பீரியடுக்கும் எவ்வளோ டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 12 மணி 1 மணி நேரம், 1 2 அப்போ 3 hour 27 minute அப்படிங்கிறது டோட்டல் டைம் டியூரேஷன். ஸோ ஆன்சர் மினிட்டில் இருக்குது, எல்லாத்தையும் மினிட்டாக மாற்றிப்போம். ஸோ 180 27 கூட்டினா 207 minutes அப்படிங்கிறது டோட்டல் டைம் டியூரேஷன். ஸோ இதில் எல்லோரும் பண்ண தப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ 4 பீரியட் இருக்குது, அப்போ 4 பிரேக் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பீரியட் முடியுது, இப்போ பிரேக் இருக்கும், 1 முடிஞ்சு போச்சு. 2வது பீரியட் முடியுது, இப்போ பிரேக் இருக்கும். 3வது பீரியட் முடியுது, இப்போ பிரேக் இருக்கும். 4வது பீரியட் முடிஞ்சால் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்கள்ல, கரெக்டாக. ஸோ இப்போ இதில் ஒரு பிரேக், இதில் ஒரு பிரேக், இதில் ஒரு பிரேக், மொத்தமே 3 பிரேக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் தான் எல்லோரும் தப்பு பண்ணுறது. ஸோ ஒரு பிரேக் 5 நிமிஷம் அப்படின்னா 3 பிரேக் வந்து 15 நிமிஷம். ஸோ 15 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 192 minutes கிளாஸ் டைம். அப்போ 192 minutes கிளாஸ் டைம் அப்படின்னா மொத்தம் 4 பீரியட் இருக்குது அப்படின்னா 4 நாள் 16, இது 3, 8 நாள் 32. ஸோ 48 minutes வந்து ஒரு கிளாஸோட டியூரேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42. ஸோ மேபி நீங்கள் இந்த 5 நிமிஷத்தில் தவற விட்டீங்க அப்படின்னா மேபி வேறு ஏதாவது ஆன்சர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெளிவாக போடணும். ஓகேவா, ஸோ இதில் ஆன்சர் 48 minutes.